முதல்ல சிவகங்கையும் ராமநாடும் ஒன்னா இருந்தது. அப்ப கருப்பங்கீழையும் நீ மேலைமா அப்படின்றது இன்னைக்கு ராசா மகன் கருப்பனுக்கு முதல் மாலை. மாரநாடு கிராமத்தில் ஐயா மாரநாட்டு கருப்பசாமி கோயில கொண்டு மலையாளன்ற இடத்துல இருந்ததா சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு மாரநாடு கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கருப்பசாமியை தரிசனம் பண்ணலாம். நண்பர்களே, சக்தி வாய்ந்த இந்த மாரநாடு கருப்பசாமி கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, மதுரையில இருந்து மானாமதுரை போற வழியில 35 கிலோமீட்டர் தூரத்துல திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற ஊர் இருக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அருவா அடிக்கிறதுக்கு ஃபேமஸான ஊரு இந்த திருப்பாச்சேத்தி. இந்த திருப்பாச்சேத்தில இருந்து தென் திசையில 5 கிலோமீட்டர் தூரத்துல மாரநாடு கிராமம் இருக்கு. இந்த மாரநாடு கிராமத்துலதான் மாரநாடு கருப்பசாமி குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. திருப்பாச்சேத்தில இருந்து திருச்சுழி போற வழியில வலது பக்கம் இந்த ஆர்ச் இருக்கு. உள்ள போனோம்னா மாரநாடு கிராமம். போன உடனே கோயில் தான் நம்மளுக்கு தென்படும். அதுக்கப்புறம் தான் மாரநாடு கிராமம். வாங்க கோயிலுக்கு போவோம். இந்த கண்மாய்க்கரை ஒட்டியே ரோடு போகுது. இந்த கண்மாய்க்குள்ள இருந்துதான் வைகை ஆத்து வழியா மாரநாடு கருப்பசாமி வந்த பெட்டி இந்த கண்மாயில தான் வந்து சேர்ந்துச்சு. இந்த கண்மாய்க்குள்ள இருந்துதான் அந்த பெட்டியை கண்டெடுத்தாங்க. நண்பர்களே, நம்ம இப்ப மாரநாடு கருப்பசாமி கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த மாரநாடு கருப்பசாமியோட வரலாற இங்க உள்ள சாமியாடியே நம்மளுக்கு சொல்றாரு. துடியான தெய்வமான கருப்பசாமியே காவல் தெய்வம் தான். ஆனா இந்த மாரநாடு கருப்பசாமி கோவில்ல காவல் தெய்வத்துக்கு காவலா இந்த மாரநாடு கருப்பசாமிக்கு நேர் எதிரில் இந்த இரண்ய வீரன் காவல் தெய்வமா இருக்காரு. கரெக்டா ராஜகோபுர வாசலுக்கு நேர் எதிரிலேயே இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு உள்ள கருப்பசாமிக்கும் காளியம்மனுக்கு மட்டும் சன்னதி இருக்கு. கோவிலுக்கு வெளியில 21 காவல் தெய்வங்களுக்கும் தனித்தனியா கோவில் இருக்கு. சின்ன சின்ன கோவிலா இருக்கு, சன்னதி இருக்கு. ஆனா இங்க உள்ள சன்னதி எதுலையுமே சிலை வழிபாடு அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாம் வெளியில இருக்க சன்னதிகளையும் சரி, உள்ள கருப்பசாமி காளியம்மன் சன்னதியிலையும் சரி, சூளத்தை தான் வச்சு வழிபடுறாங்க. இதுதான் மாரநாடு கருப்பசாமியோட சன்னதி. மாரநாடு கருப்பசாமி சன்னதியில மட்டும் ஒரு புற்று வளர்ந்துருக்கு. அந்த புற்றுல நடுவுல சூலாயுதத்தை சொருகி வச்சிருக்காங்க. கருப்பசாமி நான் இந்த புற்றுலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பின்னாடி ஒரு திருவாசி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து சிவபெருமானா வழிபடுறாங்க. அதுலயும் ஒரு சின்ன சூலாயுதத்தை வச்சிருக்காங்க. கருப்பசாமியை எல்லாரும் நல்லா வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லா தரிசனம் பண்ணுங்க, நினைச்சது நடக்கும். துடியான தெய்வம். கருப்பசாமி சன்னதிக்கு வலது பக்கம், அதாவது நம்ம உள்ள போகையில நம்மளுக்கு இடது பக்கம் இந்த காளியம்மன் சன்னதி இருக்கு. காளியம்மன் சன்னதியிலையும் சூலாயுதம் தான் இருக்கு. காளியம்மனையும் நல்லா தரிசனம் பண்ணுங்க, வழிபட்டுக்கங்க, வேண்டிக்கங்க, நல்லதே நடக்கும். மாரநாடு கருப்பசாமியோட வரலாற இந்த கோவிலோட காவல் தெய்வமான இரண்ய வீரன் சன்னதியில உள்ள பூசாரியா இருக்கக்கூடிய பாலு ஐயார் சொல்றாரு. அவர் வாயால இந்த கதையை கேட்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லுங்க, பேரு பாலு ஐயா. இந்த கருப்பணசாமி வந்தது கேரளாவில் பொண்டுமலையாளத்துல தான் இது இருந்தது. கருப்பணசாமி அங்க இத பரிகாரம் பண்ணி வந்தது ஆரியா பாப்பேன். அங்க 3 நாள் பூசை. காலையில ஒரு பொங்க, உச்சி பொங்க, சாயங்கால பொங்க. அப்படி பொங்க வச்சு 60-70 வயசு இருக்கு, குழந்தை இல்லை. சரிங்க. அப்ப முறையிடுறாரு கருப்பங்கிட்ட, எனக்கும் குழந்தை வேணும்னு கேட்கிறாரு. அப்ப வயசே ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு போ பட்ட மரத்துலயும் பால் ஊறி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துருக்கு. இந்த ஆண் குழந்தை ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு இருக்கையில இந்த அந்தி பூஜை நடக்கையில இந்த தாப்பனோட கூட அந்த குழந்தையும் வந்துடுது கோயிலுக்கு. அப்ப கோயிலுக்குள்ள படுக்க போட்டு ஒரு பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த பிள்ளை ஞாபகம் இல்லாம பொங்கப்பானை மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப வீட்டுக்காராக கேட்கிறாரு, என்னங்க குழந்தைய குட்டி பண்ணீங்களே, குழந்தை எங்க?
கோயிலுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து மறுபடியும் வந்து அவர் வந்து கதவை திறக்க முடியல. அப்போ ரொம்ப போராடி அவர் பூட்டின பூட்டவே திறக்க முடியலன்னு சாமியே பேசியிருக்கு. கற்பனை பேசுறாரு, போப்பா நைட்டுக்கு என்னோட ஆடி பாடிட்டு காலையில வரும், நீ போப்பா அப்படின்றாரு. இல்லை, என் குழந்தை இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா கேட்டாலும் திறக்க முடியல. அப்போ அந்த பூசாரி கோவப்பட்டு கால்ட்ட மிக்ஸ் தடுறாப்புல கதவை. அப்போ அந்த கோயில்ல 4 ஜன்னல். அப்போ உன் குழந்தை கண்டிப்பா வேணுமா? நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு அந்த குழந்தைய 4ஆ பிச்சு ஜன்னல்ல 4 ஜன்னல்லையும் இந்த உன் குழந்தைன்னு கொடுத்தது. அவர் கொடுத்த அங்கத்தை அழிச்சிடுறாரு. அதே இங்க எந்த கோயிலுக்குமே சிலை இல்லை, பூராமே சூழாது. பூலாங்குடியில கூடை பின்னி, பூலாங்குடியில இந்த கூடையில இந்த அங்க அடையாளங்கள்லாம் அள்ளி வச்சு கொண்டு போய் மலட்டாறுல கொண்டு போய் இந்த குழந்தைய அழிச்சிட்டு வந்து தண்ணி வராத மலட்டாறுல கொண்டு கொண்டு போறாங்க. அதுக்கு முன்னுக்க பாலாறும் ஓடுது, தேனாரும் ஓடுது. இதெல்லாம் விதைக்கூடாது மலட்டாறுல கொண்டு போய் கழிச்சு அவரு 60 அடி ஆழம் பள்ளம் வெட்டி அதுல ஒண்ணு சொல்லி கதைச்சு இந்த மாதிரி வாக்க விடுறாரு. அப்ப மாயக்கிருஷ்ணர் பார்க்குறாரு. உடனே மலை இறக்கி அங்கிட்டு கிடக்கிற மலங்காட்டு நீல கலப்பி இந்த 60 அடி பள்ளத்தையும் கிளப்பி இந்த கூடையை கிளப்பி உள்ள பெரியார் வருது. பெரியாறுல இருந்து வைகை வருது. வைகையில இருந்து அங்கிருந்து வரையில புலாங்குடியில செஞ்ச கூட அடுத்தவங்களுக்கு பார்வைக்கு தேக்கப்பட்டியாகவும் தெரியும், சந்தன பட்டியாகவும் தெரியும், செவ்வாது பட்டியாகவும் தெரியும். பார்வைக்கு அடுத்தவங்களுக்கு பார்வைக்கு மாறி மாறி உருவத்தை மாறி மாறி அந்த பெட்டி அப்படி வரையிலேயே வந்து வைகை வந்துடுது. வைகையிலிருந்து வைகையிலேயே வருது. இதுல வந்து வீரபாண்டியில ஒரு பெண் தெய்வம் இருக்கு மாதிரி, அதையும் கண்டு கழிச்சுட்டு வைகையிலேயே வர்றாரு. கௌமாரி அம்மன் வைகையிலேயே வந்து சோழம் தான் மாரியம்மா இருக்கு, ஜனகை மாரியம்மா, அதையும் கண்டு கழிச்சுட்டு நெடுக வைகையிலேயே வர்றாரு. அப்படி வைகையிலேயே வரையில பேச்சியம்மன் படித்துறைகிட்ட நின்று தீர்த்தக்கார ராக்கை ஏற்று பார்க்கிறாரு. தீர்த்தக்கார ராக்கு வந்து கருப்பனுக்கு தங்க. சரி அங்கேயும் போயிட்டு வந்துடும். அங்க போகையில 18 அரக்கங்க போறவங்க வர்றவங்கள உத்தரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ அழகரே எம்பெருமான் பார்த்து, கற்பா நீ இந்த ஆளுகளை பாரப்பா அப்படின்னு அவரு இந்த 18 அரக்கங்களையும் கொண்டு 18ஆம் படி கருப்புண்டு அழகருக்கு காவலா வச்சுட்டு தீர்த்தக்கரை போறாரு. அப்ப தீர்த்தக்கரை போய் அந்த தீர்த்தங்கள் தான் பார்த்துட்டு மறுபடியும் இறக்கத்திலே வர்றாரு. அப்படி இறக்கத்திலே வரையிலே பழமுதிர் சோலையில முருகனை கண்டு தரிசனம் பார்த்துட்டு நெடுக இறக்கத்திலே வர்றாரு. கல்லாவளத்துல வந்து கற்பனஞ்சாமி இருக்கு. அந்த கற்பனஞ்சாமியை பார்த்துட்டு மறுபடியும் வைகைக்கே வர்றாரு. வைகைக்கே வந்து அழகர் வந்து மீனாட்சிக்கு சீர் கொடுப்பார்கள் வைகையில, அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு மதுரையை எடுத்து பார்க்குறாரு. அப்போ மதுரைக்குள்ள போயிட்டு வந்துடும். உள்ள போகையில் 4 மாசி வீதியும் சுற்றி வர்றாரு. அப்போ 4 மாசி வீதியும் சுற்றையில் மொட்டக்கவரத்திட்ட மதுரை வீரசாமி வந்து இன்னைக்கு அந்த எழுகடத்திட்ட இருக்கு. மதுரை வீரசாமி வந்து மீனாட்சி காவலா இருக்கு. அப்ப சுற்றி வரையில மதுரைக்கு மதுரை வீரனா காரு எனக்காவலா இறங்கிய வீரனா எனக்கு வந்து இவரை கூட்டு வர்றாரு. அவர் தான் இவர் இரணியர். அப்ப இவரை கூட்டு வந்து வரையில இவரு சில முறைகளை கேட்கிறார். எப்படி முறைகளை கேட்கிறாருந்தா, எனக்கு தழுக ஆகாத தழுக கட்டணும். இங்க அந்த திருவிழாவுக்கு பந்தல் போட்டு அதுல வாயு கட்டி ஆகாச பொங்கல் இந்த வச்சுட்டு போதும். இந்த அப்ப தீவாரணி இதுக்கு பண்ணிட்டு, நீ கருங்கடா ரசம் குடிச்சா
இரணியனுக்கு செங்கடா வேணும் ஆ. அப்படின்னு செங்கடா, கருப்பசாமிக்கு கருங்கடா, இதுக்கு செங்கடா இளங்கணியனுக்கு செங்கடா. செங்கடா. ஆ. அப்போ பூசை திருவிழா கேள்வியெல்லாம் சொல்லி முடிஞ்சு இங்கே வெட்டுவாங்க. ம். இங்கே வெட்டையில உதிரம் கருப்பரஞ்சாமி கருங்கடா உதிரம் சாப்பிடணும். ம். இது செங்கடா உதிரம் சாப்பிட்டு ம். இன்னைக்குலயே ஒரு இதுகிட்ட கீறி ம். இந்த மணிக்குடலை மட்டும் நயம் இல்லாம எடுவோம். எப்போ வந்த வருஷம் அதே மாதிரி ம். வந்துடும். அதை கசடெல்லாம் அழைச்சிட்டு மஞ்சாக்காரம் இதில் அலசி ஊதுனா பழுவனுட்டு அந்த கோயிலாம் வரும். ம். இந்த போட்டு ஆடின மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ம். மாறாப்பு மாலை போட்டு ம். ஈஸ்வரங்கள்கிட்ட ம். அக்கிய இறங்கி இந்த கோயிலை சுற்றிட்டு தான் பெட்டியே தூக்குறது. ம். இந்த கோயிலை சுற்றி போனாலே அங்கே கருப்பணசாமி ரெடியாக இருக்கும். அது பாதாள பைரவி ஆணி வச்ச பாதை இருக்குல்ல, ம். ஆமா. அதுல ஏறி ம். நின்று அங்கே உள்ளவங்களுக்கு பூரா ம். குறி சொல்லிட்டு மறுபடியும் பெட்டியை தூக்கி ஊர் சுற்ற போகும். ம். அப்போ இந்த கருப்பணசாமி இறங்கியவர் சாமியும் போகும். ம். அப்போ நடிக வீதி எல்லாம் மஞ்சள் தண்ணி ம். பொண்ணுங்க குடம் குடமா ஊற்றி சாமி கால் அபிஷேகம். அவசியம் கும்பிட்டு வந்து கேட்பாங்க. ம். அதுல குழந்தை இல்லாதவங்க, திருமங்கல்யம் நடக்காதவங்க, இதுகள்லாம் அன்னைக்கு சொல்றது வாக்குப்பத்த தெய்வம் ம். சொல்றது அன்னைக்கு கண்டிப்பா நடக்கும். நடக்கும். ஆ. மறு வருஷம் குழந்தை தயோட வந்துருவாங்க, திருமங்கல்யம் நடந்துரும். ம். அதுல கூட சில பெண்களுக்கு பேய் பிடிச்சு ம். ஆடிக்கிட்டு ம். அதாக்கு. அப்ப நான் தான் சாட்டை ஒண்ணு கொண்டு போறேன். ம். அதை 2 அடி அடிச்சு, ம். நீ யாருப்பா யாருப்பான்னு கேட்கையில நான் இந்த இடத்துக்கு போனேன், ம். இந்த இடத்துல போய் பயந்தேன் அப்படின்னா, சரி வயசுனா நீங்கிட்டு இந்த கண்ணிக்கு வாழ்க்கையை கொடுக்கணும் ம். அப்படின்ட்டு அந்த கொப்பரத்தட்டுல சூடத்தை பெருதி ம். அதுகிட்ட சத்தியத்தை வாங்கிக்கிட்டு ம். அப்படியே கருப்பணஞ்சாமி பெட்டிய கருப்பணஞ்சாமி ஏரத்துல இறக்கிட்டு மறுபடியும் பத்திரகாளி பெட்டிய ம். பத்திரகாளி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் ம். அங்க அப்ப நடிகளை தனங்க கும்பிட்டு வந்து தண்ணி ஊற்றி ம். நடிக விடுதியை வாங்குவாங்க. ம். அப்படி உள்ள இது மாயா கருப்பேன், ம். மாயாமா வந்து இருக்கேன். இந்த மாரநாட்டு காலில் வந்து ம். இது இங்க வந்து செஞ்சு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. அருள் வைக்கிறாரு. ஆ. இது பெண்ணடி தெய்வம். ஆ. இப்ப கோடாங்கி ஆடுறாருண்டா, ஆ. இந்த கோடாங்கி மொத்தம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சாமி இல்லை. ஆ. அந்த கோடாங்கி பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா அந்த அவங்களோட பொம்பளை வாரிசுகள். பிள்ளைய கட்டுறவங்க கிட்ட ஆ. இந்த சாமி அவர் ஆயுசு உள்ளது, அவர் தான் மருமையங்க. மருமையந்த ஆ. இத பரிகாரம் பண்ணி ஆ. அப்படி உள்ள சரி. தெய்வங்கள். மற்றதெல்லாம் ஆண் வாரிசுலயே ஆமா இருக்கும். ஆமா ஆமா. அது மட்டும் அதான் பெண்ணடி தெய்வம். சரி சரி சரி. ம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லதுங்க. ரொம்ப நன்றி. ஆ. நல்லா அருமையா சொன்னீங்க. நண்பர்களே, ராமநாதபுரம் ராஜாவுக்கு இந்த கருப்பசாமி நேரடியா அரண்மனைக்கே போய் குறி சொன்ன கதையையும் ஐயாவோட வாயாலேயே கேட்டுருவோம். கோவில் சுற்றுச்சுவரை ஒட்டி அந்த 21 காவல் தெய்வங்களுக்கும் சன்னதி தனித்தனியா இருக்குன்னு சொன்னேன். அது இந்த சன்னதிகள் தான் வரிசையா இருக்கு. ஐயா, சிவகங்கை ராசாவுடைய பொருள் சிவகங்கை ராமநாடுங்களாயா? இப்ப சிவகங்கை முதல்ல சிவகங்கை ராமநாதம் ஒன்னா இருந்தது. சரி சரி சரி. அப்போ அவங்க பிரிச்சு சிவகங்கை தான் இது சாமி இந்த டைட்டில் சிவகங்கை தான். ம். முதல்ல ராமநாதபுரம் ம். அரமனை, ம். அதுக்கு பிற்பாடு சிவகங்கை. ம். சிவகங்கைக்கிட்ட இது சொல்றத. சரி சரி சரி. அப்ப ராசா வந்து ம். பொருள் கனையாளி மோதிரம் ம். காணாம போயிருக்கு. ம். அவருடைய வைரி குருவி ம். குருவி வளர்ப்பாருல, ஆமா, அதுவும் காணாம போயிருக்கு. ம். அப்போ அங்கிட்டு உள்ள கோடாங்கி எல்லாம் கூப்பிட்டு ம். குருவி அட்டார் எந்த கோடாங்கின்னு சொல்ல முடியல. ம். ஒரு 40 கோடாங்கி எழுதி ம். அடிச்சாலும் அவங்க சொல்ல முடியாத கோடாங்கிய உள்ள அடைச்சிடுறது, சிறையில் அடைச்சிட்டாரு. சிறையில் அடைச்சிடுறது. ம். அப்போ அதுல உள்ள சேவனா உள்ளவரு ம். இந்த மாதிரி மாரநாட்டுல ஒரு கோடாங்கி இருக்காரு, ம். அங்க போயிட்டு வர முடியல. இவங்க இங்க வந்து அந்த சேவனா உள்ளவர் வந்து ம். இந்த மாதிரி ராசா அவங்கள வர சொன்னாருன்னா போயிட்டானே ஆமா ஆகணும். ஆமா. அப்பவே அவரு கோடாங்கி ம். சாமி இறங்கிக்கிட்டு நான் வர்றேன் வரலேன்னு இல்லை, ம். ராசாவுடைய பட்டத்து குதிரை அனுப்பு, ம். நான் வர்றேன் ம். அப்படின்ற அளவுல சொல்லிடுறேன். அவர் போய் அங்க ராசாவை சொல்லணும்ல, இந்த மாதிரி பட்டத்து குதிரை கேட்கிறாப்புல. ம்.
சரிந்து ராசா பட்டத்து குதிரையும் அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ பட்டத்து குதிரை வந்தனாலேயே அந்த கோடாங்கி அவர் வெத்தலை பைய இதெல்லாம் எடுத்து கக்கத்தில் அடிக்கிட்டு வாழை மட்டும் தொட்டு கும்பிட்டு நீ போ, நான் நடந்தே வர்றேன் அப்படின்னு இந்த கோடாங்கி நடந்தே தான் போயிருக்காரு. குதிரை அங்க போய் சேர்ந்து அங்க போனனாலே குதிரை முடியாம முறத்தண்ணி போயிடுச்சு. சாமி இங்க ஏரியாஸ்ல ஏறிடுறாரு. அப்போ அதை ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு குறி சொல்றதுக்கு ஆரம்பிக்கையில அங்க உள்ள சில முக்கியஸ்தர்கள் பெரியவங்கள்லாம் ராசாவுடைய பட்டத்து குதிரையை யாரும் கேட்டதில்லை. இந்த கோடாங்கி இப்ப 40 கோடாங்கி எழுதி பிடிச்சு அடைச்சிருக்காங்க. மாரநாட்டு கோடாங்கி வந்து பட்டத்தறிஞ்ச கேட்டிருக்காப்புல. இது நம்ம சொதுப்போம் அப்படின்னு அவங்க பெரிய மெத்தை விரிச்சு அந்த மெத்தைக்கு கீழே சில ஐயர்வான பொருளை கீழே வச்சு சொல்லட்டும்ன்றது என்னென்னு கரெக்ட் பாக்குறாருன்ற அளவுல அவங்க ஏற்பாடு. அப்பதான் கருப்பனுக்கு தெரியாது அதுவும் இல்லை. பார்த்தாரு இந்த ஆவண பொருள்லாம் அப்புறப்படுத்திங்க அப்படின்னு அவரே சொன்னாரு. அப்ப இதை பூரா அப்புறப்படுத்திடுறாங்க. எனக்கு ஒரு வைக்கக்குளம் ஒரு சடம் சார். அப்போ அவர் கண்ணாரிய வைக்கக்குளத்தை விரிச்சு இந்த சடம் சாட்டையும் அது மேல வச்சு வெத்தால குறிதான் குறிய சொல்றது. இந்த கொடாங்கி வந்தாங்க இந்த நீல புயலை வச்சு அந்த புயலையை நுணுக்கி இந்த வெத்தலைக்கு வச்சு உரிச்சு சுருட்டுக்க நாட்டா பத்த வச்சு குடிச்சிட்டு குறி சொல்றது. அப்ப குறிக்க ஆரம்பிக்கையில ராசா சேர் போட்டு உட்காந்து குறி கேட்க அப்பதான் இறங்கிட்டு அப்ப கருப்பங்கீழையும் நீ மேலைமா அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்படியே அந்த 4 கால் ஒடிஞ்சு ராசாவுடைய அந்த உட்கார்ந்த காலு கோடாங்கி காலில் கும்பிட்டு ஒரு அண்டை உடஞ்சு சேர் அப்படியே உடஞ்சு சரின்ட்டு அப்பான்னு அதுல ஓரம் கட்டிட்டு உன் குறிய சொல்றேன் கேளப்பா அப்படின்னு சொல்லி நீ என்னவே வச்சு தலை முழுதில்ல உன் கனையாளி மோதிரம் வந்து உன் தூப்பாவுக்காக கிடக்கு. உன் வயலிக்குருவி வந்து ராசமங்கலம் கம்மாய்க்குல கடம்ப மரத்துல சிக்கி கிடக்கு. கண்டு எடுத்துக்க அதையும் நட்டா 2 பேரு கண்டு. அப்பத்தான் ராசா நெடுஞ்சா நடையா கும்பிட்டு வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு உன் உள்ள தலைமுறைக்கு உன் மாலைதான் மாலை. இன்னைக்கு ராசா மாலைதான் கருப்பனுக்கு மாலை அப்படின்றனாலே அவரு கும்பிட்டு வந்து அதே நாட்டுல இன்னைக்கு மாலை வந்துகிட்டு இருக்கு. மாசி கலரிக்கு அந்த கலரிக்கு கலர் என்னைக்குதான் அந்த மாலை வரும். அந்த முதல்ல சாமி இறக்கையில அந்த ராசா மாலை போட்டுதான் இறக்குது. அப்புறம் ராசாவே மாலை போடையில பூ மாலை பொதுமக்களும் இந்த சாமிக்கு இங்க உள்ள கருப்பணஞ்சாமிக்கு வந்து மாலை தான் எடுத்து உகந்தது. களரி ஆடி அந்த ஆத்துல இந்த களரி மரம் இருக்கு. அது பெரிய போரா பெரிய பெரிய மாலையெல்லாம் வரும். ஏழக்காய் மரம் என்னென்ன மழை ஆடி அதுல போட்டு கேள்வியெல்லாம் சொல்லி முடிஞ்சு நாங்க வரையில அங்க ஒரு மாலை இருக்காது, ஒரு பூ கூட இருக்காது. வர்ற மட்டும் எல்லாரும் எடுத்துட்டு போய் எத்தனை பேரு கோயில் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த மண்ணு பொடி மண்ணை அள்ளி கொண்டு போய் அவங்க சாஸ்திரத்தை செஞ்சு வீடு கட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்க. அதே மாதிரி எத்தனை இடத்துக்கு நடக்கும். இந்த வாசம் மண்ணு அவ்வளவுக்கு வருகிறது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நண்பர்களே, மாரநாடு கருப்பசாமியோட வரலாற பாலு ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம். நீங்களும் இந்த வீடியோ வழியா மாரநாடு கருப்பசாமிய நல்லா தரிசனம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்ப யூடியூப்ல புதுசா ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோவை ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.